கண்ணியத்துக்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகின்றேன், நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அமானிதம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. யார் இதை பாதுகாத்தினாலே மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு செல்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்த கடமை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களிலும் விசேஷமாக தனக்கு மிக நெருக்கமாக நாளை மறுமையிலே அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அல் குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தானோ வேதமாக, அதன் மூலமாக யாருக்கு வழிகாட்டுவதற்காக இறுதி சமூகத்திற்கு தூதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை ஒரு நேசரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஹல் யன்துரூன இல்லா ஸாஅத அன் தஅதியஹும் பக்ததன் ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் ذிக்ராஹும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களான பாவிகளுக்கு அல்லாஹ் மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்ததற்கு பிறகு சொல்லுகிறான், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள் நபியே, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக இரண்டு அடிப்படைகளை அல்லாஹ் நிரூபிக்கின்றான். ஒன்று, இந்த கல்வியை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாலும் இதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற படிப்பினை இந்த முஸ்லிம் சமூகமே நீங்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது படிப்பினை, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், யானி அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், உஸ்புத் அலா மா அன்த அலை. நபியே நீங்கள் எதன் மீது இருக்கின்றீர்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு மேலும் இந்த கட்டளை வருவதற்கு காரணம், நபியே எந்த கட்டளையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களோ அந்த கட்டளையில் மேலும் நீங்கள் உறுதியாகுங்கள் என்று கூறுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறுகிறான்.